ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோ கண்டினியூவேஷன். ஸோ வந்துட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக வந்து சாப்பிட சர்ச் கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளார்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறதுனால பர்பிள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எல்லா இடமும் வந்துட்டு டெக்கரேட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டில் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டும் உங்களுக்கு காமிக்கிற எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் நம்ம சாப்பிட போறோம். இது ஒரு பெட்ஷீட் ஆக்சுவலி ஸ்கிரீன் துணி. ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக அடுத்தவங்க வீட்ல காஞ்சிட்டு இருந்த இந்த ட்ரெஸ் நீங்க வந்து இப்படி ஸ்டைலாவும் போட்டுக்கலாம், இப்படி ஃப்ரீயாவும் காத்தோட்டமா இருக்கும். ஏங்கன்னா சண்டை வந்து அப்படி லூங்கி மோஸ்ட்லி வந்து இந்த கிறிஸ்டியன் மேரேஜ்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் கூட பார்த்திங்கன்னா வீடு சிம்பிளாக இருந்தாலும் அழகான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நான் படித்தது வந்து கான்வெண்ட்டில் தான். ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு பேக் சைடில் வந்து சிஸ்டர்ஸோட ஹோம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சாப்பிட்டாச்சிங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுற இடத்துல வந்துட்டு இங்கே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் நிறைய ரீல்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. நாங்கள் வந்து எடுத்துட்டோம், பட் வந்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ண மறந்துட்டோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரில் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாரீக்கு வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அப்படியே நாங்கள் மறந்தாச்சு. ஸோ இது மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். இந்த ஓப்பன் ஏரியாவில் தான் வந்துட்டு ரிசப்ஷன் வந்து நடக்க போகுது. அதோட அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ நைட்டில் வந்து அதோட லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ரிசப்ஷனுக்கு ரெடியாக வேண்டிதான். ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த சாரீ வந்துட்டு எங்கள் சித்திக்கு வந்து பொண்ணு வீட்டு சார்பாக எடுத்து கொடுத்தது. நல்ல ஒரு எலிஃபண்ட் க்ரீயில் வந்து பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி. எப்போவுமே வந்து இந்த ஆஷில் வந்து பிங்க் மிக்ஸ் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்துட்டு தோரணம் சாரீ சொல்லுவாங்க. ஸோ இந்த சாரீ தான் வந்துட்டு சித்தி கட்ட போகிறாங்க. அண்ட் நான் இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா ஒரு வீட்டில் இருந்து சாண்டல் கலர் சாரீ தான் எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலி நானுமே வந்து தோரணம் சாரீ க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுனதுனால நான் வந்துட்டு அதை கட்டலை. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து வச்சு கட்டினா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு வந்து அந்த மடிப்பெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த சாரீ பிளான் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியில் உள்ள அந்த சாண்டல் கலர் வந்து சென்டரில் வந்து அந்த ஹேண்ட் சென்டரில் வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு தச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே எலிகண்ட்டாக இருந்தது. இப்போல்லாம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போடுறது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணோம்னா இன்னுமே வந்து சாரியை வந்து எடுத்து கொடுக்குறதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய மாடல் தச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து எப்படிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். பிரின்சஸ் மாதிரி இருக்கா? ஓ வாவ், லுக்கிங் சோ கார்ஜியஸ். இதெல்லாம் பிரைடல் ஃப்ளவர் ஹவுஸ். ஸோ காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா? நைட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்க்கும் அந்த பர்பிள் கலருக்கும் வந்து சூப்பராகவே இருந்தது அந்த இடம். இப்போ வந்துட்டு பொண்ணு வந்துட்டாங்க. ஸோ பொண்ணை வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே போக போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் அவங்க கல்ச்சர் படி வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். மேரேஜ் வந்து நல்லபடி முடிஞ்சுதுங்க. ஸோ சர்ச்சில் இருந்து இப்போ வந்துட்டு ரிசப்ஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து போக போகிறாங்க.
அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் வந்து நான் அட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மத்தியானம் பார்த்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட நைட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சாப்பிட்டு நிறைய ஃபன்னாலாம் போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். ஜெசிகாவை வச்சு பயங்கர ஃபன் பண்ணியிருந்தாங்க. இங்கே போது அங்கே தானே நான் எங்கே ரைட்டில் போச்சா அவளை சொன்னா நம்புவியா? 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 யாரை கேட்டு போன? அவங்க எவனை கேட்டுடி போன? இல்லைன்னா போயிடுவியா? பார்த்திக பணம் இன்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பையா அப்படின்னு போடா அப்பா மவளை உன்னி அடிப்போம் உப்புனி அடிப்பேன். பஞ்சாயத்துக்கு கூண்டுல நின்று என்ன பண்ணுவ? வீடு புகுந்து உன்னை கொண்டே விடுவேண்டி. அப்படி இப்படி திருகல் பண்ணி விலகலான்னு வச்சுக்க, உன்னை கொண்டே விடுவேன். போடா எங்கள் மாமா என்ன இருக்காரு, நான் பார்த்துதான் இருந்து. எப்படி என்ன தெரியுமா பண்ணுவேன்? உன் டைலாக் மாமா சொல்லிடுறாரா? மாமா என்ன பண்ணுவாரு தெரியுமா? இருறா நீ உட்காரு, தைரியமா உட்காரு. உட்காரு. அவன் தைரியமா சொன்னாருன்னா அப்படியே போட்டு அப்படியே மூடி எடுத்து தூக்கிட்டு போயிடுவேன். என்ன சிரிப்பு அது? நல்ல எலி பொறியில் எலி மாட்டிங்கன்னா எப்படி கத்தும் தெரியுமா? இந்த மாதிரி தான் கத்தும். அந்த மாதிரி இருக்கும் சிரிப்பு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகாவோட அத்தை பசங்க. ஸோ அதனால் வந்து வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. நாங்கள் வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகிடுச்சு ரூமுக்கு வரத்துக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்க்குறது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கிளம்ப போகிறோம் நைட்டு. ஸோ மத்தியானம் வந்துட்டு ரூமுக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த குரங்கு வந்தது. அந்த குரங்கு வந்து அழகாக வந்து அங்கே என்னமோ போட்டிருந்தாங்க, அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, எங்களோட லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோங்க. அதாவது மாமா வந்து என்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, பாதி பேருக்கு வந்து ஹோட்டல் ரூம்ஸ்லேயும் அண்ட் பாதி பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு எடுத்து அங்கே தங்க வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் இப்போ வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால எங்கள் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது எங்களோட ட்ரெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45. ஸோ எல்லாருமே கிளம்ப போகிறோம். அதனால் வந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தது. இந்த பசங்க கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லைங்க, நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களையுமே ரொம்ப என்கேஜாக வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் விஜயவாடாவில் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலனாலும் எங்களோட 3 days வந்து எப்படி போனதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சுங்க, லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதான். சென்னைக்கு போயிட்டு நம்மளோட ரொட்டீனான ஒர்க்கில் நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். விஜயவாடாலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டோம்.